أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாராந்தம் இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய ரியாதுஸ் சாலிஹீன் என்ற நூலிலிருந்து ஹதீஸுகளை, அதனுடைய விளக்கங்களை கற்று வருகின்றோம். அந்த அடிப்படையிலே கடைசியாக நாம் 6வது ஹதீஸ், இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்களுடைய ரியாதுஸ் சாலிஹீன் என்ற கிரந்தத்தின் 1வது பாபு, இஹ்லாஸோடு தொடர்புடைய ஹதீஸுகள். நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலின் போதும் நியத்தை வரவழைத்து கொள்ள வேண்டும் என்ற தலைப்புக்கு கீழே அது தொடர்பான ஹதீஸுகளை எங்களுக்கு தொகுத்து தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே கடைசியாக 6வது ஹதீஸை நாங்கள் படித்திருந்தோம். அந்த ஹதீஸ், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை நோய் விசாரிக்க செல்கிறார்கள், சுகம் விசாரிக்க செல்கிறார்கள். அப்போது சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடம், எனக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை தான் இருக்கிறது, என்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் நான் தர்மம் செய்து விடவா, தர்மம் செய்வதற்கு வசியத்து செய்யவா என்று கேட்கிறார்கள். நபி அவர்கள் இல்லை என்கிறார்கள். அரைவாசியை நான் தர்மம் செய்யவா என்கிறார், இல்லை என்கிறார்கள். 3/2 பகுதி, அதுவும் இல்லை என்கிறார்கள். 1/3 பகுதியை தர்மம் செய்யவா என்ற போது, ஆம், ஃபஸ்ஸுலுது கஸீர், 1/3 செய்யலாம், ஆனால் 1/3 அதிகமானது தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸினுடைய விவரங்களை, விளக்கத்தை நாங்கள் பார்த்து வந்தோம். இந்த ஹதீஸிலே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான பயன்களில் ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச் சிறந்த குணமுடையவர்களாக இருந்தார்கள். அல்லாஹு தஆலாவே நபி அவர்களை பார்த்து, இன்னக லஅலா குலுகின் அதீம், நிச்சயமாக நீர் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறாய் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் விசுவாசம் கொண்டிருக்கிறாரோ அவருக்கு நபியிலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச்சிறந்த பண்பாடுடையவர்களாக இருந்தார்கள். அவருடைய பண்பாட்டுக்கான எடுத்துக்காட்டாகத்தான் இந்த ஹதீஸும் அமைந்திருக்கிறது. தன்னுடைய தோழர் நோயுற்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விசாரிப்பதற்காக செல்கிறார்கள். அவருடைய சுகத்தை அறிந்து கொள்வதற்காக செல்கிறார்கள். அவருக்கு ஆறுதல் சொல்வதற்காக செல்கிறார்கள். அவருடைய பணியை, அவர் இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்திற்காக செய்த ஒத்துழைப்பை மதித்து அவரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார். ஆக இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிகப்பெரிய நற்குணங்களில் ஒன்றாக இருக்கிறது. இந்த ஹதீஸில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னும் ஒரு படிப்பினை என்னவென்றால், ஒரு மனிதர் ஒரு விடயத்தை செய்யும் போது அடுத்தவர்களிடம் அது தொடர்பிலே ஆலோசனை பெற்றுக்கொள்வது சிறந்தது. தன்னை விட அறிந்த ஒருவரிடம் ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முன்மாதிரியை இந்த ஹதீஸ் நமக்கு தருகிறது. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். அவருடைய சொத்தை தர்மம் செய்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார். தன்னுடைய மகளுக்கு கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்து விட்டார்.
சொத்திலிருந்து பெரும் பகுதியை தர்மம் செய்துவிட நினைக்கிறார். அப்படி நினைத்த போது அவர் தர்மம் செய்யாமல் நபி அவர்களிடம் ஆலோசனை கேட்கிறார். அப்ப தன்னை விட உயர்ந்த ஒருவரிடம் தான் செய்ய போகிற விடயங்களிலே ஆலோசனை பெற்றுக்கொள்வது எப்போதும் ஒரு மனிதனுக்கு சிறந்ததாக இருக்கிறது. அதனால தான் அரேபியர்களிடம் ஒரு பழமொழி உண்டு. யார் எந்த ஒரு விடயத்தை செய்ய போவதற்கு முன்னாலும் அல்லாஹு தாலாவிடம் இஸ்திகாரா செய்து கொண்டவன் அவனுடைய விடயத்திலே தோற்று போக மாட்டான். அதுபோன்று யார் ஆலோசனை பெற்று ஒரு விடயத்தை செய்தானோ அவன் கை சேதப்பட மாட்டான். ஏன்னா அவன் எல்லாத்தையுமே அறிந்து அதனுடைய அந்த விடயத்தில் இருக்கிற ப்ளஸ், அதில் இருக்கிற மைனஸ் அனைத்தையும் அறிந்து அந்த விடயத்தை நடைமுறைப்படுத்துகிறான். எனவே நடைமுறைப்படுத்துகிற போது அதனுடைய முடிவு எப்படி இருந்தாலும் அவன் கவலைப்பட மாட்டான். என்றால் ஏற்கனவே அவன் ஆலோசனை பண்ணி அந்த விஷயத்தை செஞ்சதனால அவனிடம் கவலை இருக்காது. இப்போ நாங்கள் எந்த விடயத்தை செய்ய போவதற்கு முன்னாலும் எங்களை விட உயர்வான ஒருவரிடம், எங்களை விட அறிவுள்ள ஒருவரிடம், எங்களை விட அனுபவமுள்ள ஒருவரிடம், நாங்கள் மதிக்கக்கூடியவரிடம் ஆலோசனை பெற்றுக்கொள்வது சிறந்த ஒரு வழிமுறையாக இருக்கிறது. அது இந்த ஹதீஸிலே எங்களுக்கு சொல்லப்படக்கூடிய முக்கியமான ஒரு விடயம். மனிதர்களை பொறுத்தவரை எல்லாரும் எல்லா விடயத்திலும் முழுமை பெற்றவர்கள் கிடையாது. நாங்கள் ஒரு விடயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுவோம், அடுத்த விடயத்தில் எங்கள்கிட்ட குறை இருக்கு. நாங்கள் எல்லா சைட்லேயும் முழுமை பெற்றவர்கள் யாரும் கிடையாது. ஒவ்வொரு விடயத்தில் ஒரு ஆள் ஃபோக்கஸ் பண்ணப்பட்டிருப்பார். ஒவ்வொரு விடயத்தில் ஒருவர் உயர்ந்தவராக இருப்பார். சிலர் மார்க்க கல்வியில் உயர்ந்தவர்களாக இருப்பாங்க, சிலர் உலக கல்வியில் உயர்ந்தவர்களாக இருப்பாங்க. மார்க்க கல்வியிலையும் சிலர் ஹதீஸில் பாண்டித்தியம் பெற்றவர்களாக இருப்பாங்க, சிலர் ஃபிக்ஹில் பாண்டித்தியம் பெற்றவர்களாக இருப்பாங்க, சிலர் தஃப்சீரில் சிறப்பு தேர்ச்சி கொண்டவர்களாக இருப்பார்கள், சிலர் வியாபாரத்தில் பாண்டித்தியம் பெற்றவர்களாக இருப்பார்கள், சிலர் சமூகத்தில் அங்கீகாரம் பெற்றவர்களாக இருப்பார்கள். இப்படி ஒவ்வொரு சாராரும் ஒவ்வொரு விடயத்தில் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். அப்போ எல்லா விடயங்களிலும் எல்லோரும் முழுமை பெற்றவர்கள் கிடையாது. அப்போ எங்கள்கிட்ட குறை இருக்கு. இப்போ நாங்கள் ஒரு விடயத்தை செய்ய போகிற நேரம் அடுத்தவர்களிடம் ஆலோசனை பெற்றுக்கொள்வது இந்த குறையை எங்களுக்கு நிவர்த்தி செய்யும், இந்த குறையை எங்களுக்கு இல்லாமல் ஆக்கும். இப்போ இந்த ஹதீஸ் எங்களுக்கு அடுத்தவர்களிடம் ஆலோசனை பெறுவதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு சொல்கிறது. இந்த ஹதீஸில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னும் ஒரு படிப்பினை தான், ஆலோசனை பெறக்கூடியவர் தன்னை பற்றிய முழு விடயத்தையும் சொல்ல வேண்டும், தெளிவாக சொல்லிடும். எந்த விஷயத்தில் நம்ம ஆலோசனை பெறுகிறோமோ அந்த விடயத்தை தெளிவாக ஆலோசனை யார்கிட்ட நாங்கள் பெறுறோமோ அவர்கிட்ட ஒப்புவிக்கிறோம். என்னுடைய நிலை இதுதான், இந்த மாதிரி இதுதான் இந்த விடயம், இப்படி தான் நான் செய்ய போகிறேன்னு தெளிவுபடுத்திடுவோம். இப்போ சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்தீங்கன்னா, அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஆலோசனை கேட்பதற்கு முன்னால் அவரை பற்றி தெளிவுபடுத்துகிறார். எனக்கு வந்திருக்கிற நிலையை நீங்கள் பார்க்குறீங்க, என்னுடைய நோயினுடைய கடுமையை நீங்கள் பார்க்கிறீர்கள், எனக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்குது, நான் மிச்சம் அதிகமான சொத்துள்ளவனாக இருக்கிறேன், இதை நான் தர்மம் செய்ய போகிறேன், உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போ ஆலோசனை கேட்கிற நேரம் யார்கிட்ட நம்ம ஆலோசனை கேட்கிறோமோ அவரிடம் என்ன விடயத்தை பற்றி ஆலோசனை கேட்கிறோமோ அந்த விடயத்தை மிக தெளிவாக சொல்ல வேண்டும். அது ஆலோசனை பெறுகிற போது ஆலோசனை கேட்பவர் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஒழுங்காக இருக்கிறது. இந்த ஹதீஸில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னும் ஒரு படிப்பினை என்னென்னா, யாரிடம் ஆலோசனை நாம் கேட்கிறோமோ அல்லது பிறர் எம்மிடம் ஆலோசனை கேட்டால் அவர்களுக்கு நாங்கள் தெளிவாக ஆலோசனை சொல்ல வேண்டும். கட்டளை இடுவது அல்ல. ஆலோசனை என்பது வேறு, கட்டளை என்பது வேறு. அப்போ ஒருவர் எங்கள்கிட்ட ஆலோசனை கேட்கிற நேரம் கட்டளையிடுற அடிப்படையில் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, ஆலோசனை சொல்லக்கூடாது. ஆலோசனை என்பது குறித்த விடயத்தில் உள்ள நல்ல பக்கம், குறித்த விடயத்தில் உள்ள தீய பக்கம், இதை செய்வதனால் வரப்போகின்ற சவால்கள் என்பவற்றை உரியவருக்கு சொல்லி காட்டி அவராக முடிவெடுக்க வைக்கின்ற ஒரு பாணியில் தான் அந்த ஆலோசனை என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அப்போ ஆலோசனை சொல்பவர் தன்னுடைய ஆலோசனையை தெளிவாக என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆலோசனை சொல்றாங்க பாருங்க, நீ அப்படி செய்யாதன்னு சொல்லல. நபி அவங்க அவருடைய நிலைமையை முழுமையாக விளங்கி கொண்டு அவருக்கு ஆலோசனை சொல்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, உன்னுடைய பிள்ளைகளை அடுத்தவர்களிடம் கையேந்துகின்ற ஏழைகளாக நீ விட்டுட்டு போறத பார்க்க செல்வந்தர்களாக விட்டுட்டு போறது நல்லன்னு சொல்றாங்க, சிறந்ததுன்னு சொல்றாங்க. இந்த நோயில நீ மரணிப்பாயின்னு உனக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? இந்த நோயில நீ மரணிக்காம போகலாம், நீண்ட காலம் நீ உயிரோட வாழலாம், உன்னால மற்றவர்கள் பயனடையலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் எடுத்துக்கொண்ட அந்த விடயத்தினுடைய 2 பக்கங்களையும் சொல்றார். நீ ஒருவரை மரணிக்கலாம் அல்லது மரணிக்காமல் இருக்கலாம். அப்போ உன்னை சொத்தை முழுமையா நீ தர்மம் செஞ்சுட்டா என்ன இருந்தால், மரணிக்காம இருந்தா என்ன பண்றது? மரணிப்பா என்றது உத்தரவாதம் இல்லை. மரணிக்காம இருந்துட்டா என்றால் மிகப்பெரிய செல்வந்தனா இருந்த நீ எதுவும் இல்லாமல் நாளைக்கு இருக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துடும். அப்படின்ற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உணர்த்துகிறார். இப்போ ஆலோசனை சொல்லக்கூடிய ஒருவர் எந்த விடயத்தில் நான் ஆலோசனை சொல்கிறேனோ அந்த விடயத்தை ஆலோசனை கேட்டவர் தெளிவாக புரிந்து கொள்கிற அடிப்படையில் சொல்ல வேண்டிய கடப்பாடுடையவராக இருக்கிறார் என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்கிறது. இந்த ஹதீஸில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னும் ஒரு பிரயோசனம் என்னன்னா, மரணிக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய சொத்துல 3ல் ஒரு பகுதியை தவிர அதுக்கு மேலதிகமாக அடுத்தவருக்கு தர்மம் செய்ய முடியாது, அல்லது அடுத்தவருக்கு கொடுக்குமாறு வசியத் செய்ய முடியாது. ஏன்னா அவர் மரணிக்கிற வேலையில் இருக்கிற நேரம் அவருடைய சொத்து கிட்டத்தட்ட அடுத்தவர்களுடைய சொத்தாக மாறிவிடுகிறது. இப்போ மரண வேலையில் ஒருவர் இருக்கார் என்றால் அவருடைய முழு சொத்தும் அவருக்கு பின்னால அவருடைய அனந்தரக்காரர்களுக்கு செல்லக்கூடிய சொத்தாக மாறுகிறது. எனவே அவர்களிடம் ஆலோசனை கேட்க வேண்டிய ஒரு தேவை இந்த சந்தர்ப்பத்தில் ஏற்படுகிறது. எனவே 3ல் ஒரு பகுதிக்கு மேல ஒருவர் வசியத்து செய்ய வேண்டுமானால் அவர் அனந்தரக்காரர்களிடம் அனுமதி பெற வேண்டும். அனந்தரக்காரர்கள் அனுமதித்தார்களாக இருந்தால் அவர் என்ன செய்யலாம், அந்த சொத்திலே அவர் விரும்புகின்ற பகுதியை வசியத்து செய்ய முடியும் அல்லது தர்மமாக வழங்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸில் சொல்லக்கூடிய இன்னும் ஒரு விஷயம் என்னென்னால், 3ல் ஒரு பகுதியை நீங்கள் தர்மம் செய்யலாம், ஆனால் 3ல் ஒரு பகுதியும் அதிகம்தான் என்று சொல்கிறார். மரண வேளையில் இருக்கக்கூடிய ஒரு செல்வந்தர் 3ல் ஒரு பகுதியை தர்மம் செய்வது நபியவர்கள் அனுமதித்த ஒரு விடயமாக இருந்தாலும் கூட நபியவர்கள் சிறப்பித்து சொன்ன ஒன்று கிடையாது, நபியவர்கள் அதிகம் விரும்பிய ஒன்று கிடையாது. ஏன்னா நபி அவங்க சொல்றாங்க 3ல் ஒரு பகுதியை நீ செய்யலாம், ஆனால் 3ல் ஒரு பகுதியும் அதிகம்தான் என்று குறிப்பிடுகிறார். அப்ப அதனால தான் இந்த ஹதீஸுக்கு விளக்க உரை எழுதக்கூடிய அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒருவர் வசியத்து செய்யக்கூடிய நேரம் 3ல் ஒரு பகுதியை விட குறைவாக செய்வது சிறந்தது. 4ல் ஒரு பகுதி அல்லது 5ல் ஒரு பகுதியை அல்லது 6ல் ஒரு பகுதியை செய்து கொள்வது சிறந்ததாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் மரணிக்கிற நேரம் 5ல் ஒரு பகுதியை வசியத்து செஞ்சாங்க. அதுக்கு அவங்க காரணம் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா கனிமத் பொருட்கள்ல அல்லாஹுடைய தூதருக்கு அவருடைய குடும்பத்திற்கு ஏழை எளியவர்களுக்கு என்று இன்னும் பிற செலவினங்களுக்கு என்று 5ல் ஒரு பகுதியை ஒதுக்குமாறு குர்ஆன்ல கட்டளையிட்டு இருக்கிறான். எனவே அல்லாஹு தஆலா 5ல் ஒன்றை தேர்வு செய்திருக்கிறான், அதையே நானும் தேர்வு செய்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். 5ல் ஒன்றை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேர்வு செய்தார். எனவே மரணிக்க நிலையில் இருக்கிற செல்வந்தர்கள் 3ல் ஒரு பகுதியை தர்மம் செய்வதை விட, தர்மம் செய்வது கூடும் என்றாலும் அதைவிட குறைவாக 4ல் ஒரு பகுதி அல்லது 5ல் ஒரு பகுதியை தர்மம் செய்வதுதான்
மிகச் சிறந்தது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. இந்த ஹதீஸில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னும் ஒரு படிப்பினை என்னென்றால், அதிகமான சொத்து உள்ளவர் தான் இந்த மாதிரி என்ன செய்யலாம், வசியத்தை செய்யலாம் மரணிக்கிற வேளை. குறைவான சொத்துள்ளவரை பொறுத்தவரையில் அவர் அடுத்தவர்களுக்கு தன்னுடைய சொத்துல கொடுக்குமாறு வசியத்தை செய்யாமல் இருக்கிறது தான் சிறந்தது. கொஞ்சம் தான் சொத்து இருக்கின்றால் அவருடைய மரண வேளையில் அடுத்தவர்களுக்கு கொடுக்க சொல்லி அல்லது வேறு தேவைகளுக்கு கொடுக்க சொல்லி அல்லது ஒரு பள்ளியை கட்ட சொல்லி அல்லது வேறு ஏதாவது ஒரு தர்மத்திற்கென்று வசியத்தை செய்யாமல் இருப்பது சிறந்தது. என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீ உனக்கு பிறகு உன்னுடைய பிள்ளைகளை அனந்தரக்காரர்களை அடுத்தவர்களிடம் கையேந்தி நிற்கிற நிலையில விட்டுட்டு போகாம அவர்களுக்கென்று சொத்துக்களை நீ விட்டு செல்வது சிறந்தது என்று குறிப்பிடுகிறார். எனவே இந்த வார்த்தை அல்லது இந்த நபி அவர்களுடைய இந்த வழிகாட்டல் நமக்கு சொல்ல வருவது, சொத்து ஒருவரிடம் குறைவாக இருந்தால் அவர் அந்த சொத்தை வசியத்தை செஞ்சுட்டு போய்த்தாரா இருந்தா அவருக்கு பின்னால வரக்கூடிய அவருடைய அனந்தரக்காரர்களுக்கு சொத்து எடுத்துக்கொள்வதற்கு மிக 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 குறைவானதை என்ன செய்ய போகுது, கிடைக்க போகுது. எனவே குறைவாக இருப்பவர் அந்த சொத்தில் வசியத்தை செய்யாமல் இருப்பது சிறந்ததாக இருக்கிறது. அவர் வசியத்தை செய்யாம அந்த சொத்தை தன்னுடைய அனந்தரக்காரர்களுக்கு விட்டுட்டு போனாலே அவர் தர்மம் செஞ்ச மாதிரி தான். அவருடைய சொத்தை அனந்தரக்காரர்களுக்கு அல்லாஹ்வுக்காக அவர் விட்டுட்டு போறாரா இருந்தால் அவர் தர்மம் செஞ்ச மாதிரி தான். ஏன்னா ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்காக செலவிடுவது தர்மம், தன்னுடைய மனைவிக்காக செலவிடுவது தர்மம், தன்னுடைய தாய்க்காக செலவிடுவது தர்மம், தன்னுடைய சகோதரர்களுக்காக செலவிடுவது தர்மம். அடுத்தவர்களுக்கு செலவிடுவதை விட தன்னுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு செலவிடுவது இரட்டிப்பான கூலியை அவருக்கு பெற்றுக் கொடுக்கும். ஒன்று, தர்மம் செஞ்சதுக்கான நன்மையும் அவருக்கு கிடைக்கும், அந்த உறவை சேர்ந்து வாழ்ந்த நன்மையும் அவருக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம தர்மம் செய்கிற நேரம், நெருங்கிய உறவினருக்கு தர்மம் செய்கிற நேரம் அவர் எங்களோட என்ன செய்ய போறார், நல்லுறவை இன்னும் வலுப்படுத்த போறார், மேலும் எங்களோட உறவு பலமாக போகிறது. எனவே நெருங்கிய உறவினர்களுக்கு தர்மம் செய்தவர் இரட்டிப்பான நன்மையை பெறார். தர்மத்துடைய நன்மையும் அவருக்கு கிடைக்குது, தன்னுடைய உறவை சேர்ந்து வாழ்ந்த நன்மையும் அவருக்கு கிடைக்குது. எனவே சொத்து குறைவாக உள்ளவர் அல்லாஹ்வுக்காக தன்னுடைய அனந்தரக்காரர்களுக்கு அந்த சொத்தை முழுவதுமாக விட்டுட்டு போனாலே அவர் தர்மம் செய்த நன்மையைத்தான் என்ன செய்வார், பெற்றுக்கொள்வார் என்பதையும் இந்த செய்தியில நம்ம புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இந்த செய்தியில எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னும் ஒரு படிப்பினை அல்லது இந்த செய்தியில விளங்கக்கூடிய இன்னும் ஒரு விஷயம்தான், சஹாபாக்கள் எந்த அளவு தூரம் நல்ல விடயங்கள்ல அதிக ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்கிறது இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லப்படுகிறது. ஏண்டா சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய நோய் அதிகரித்து விட்டது, தனக்கு தன்னுடைய உலக வாழ்க்கையின் இறுதி நாட்களை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்கிறார். உணர்ந்துட்டு அவர்கிட்ட இருக்கிற பயம் என்னண்டா, நாம மக்காவை விட்டுட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தவர், இப்போ மக்காவை நம்ம விட்டுட்டோமா இருந்தால் மக்காவுக்கு திரும்ப வரக்கூடாது, மக்காவுக்கு நம்ம வந்து மரணிக்கிறது மக்காவை விட்டதுக்கு முரணாக அமைந்து விடும். மக்காவை விட்டுட்டு நம்ம மதீனாவுக்கு போயிட்டோம், என்னுடைய தோழர்களோட நம்முடைய தோழர்களோட மதீனாவுக்கு போயிட்டோம். அப்போ மதீனாவுக்கு போன நாம திரும்ப மக்காவில் வந்து மரணிக்கிறது மக்காவை அல்லாஹு தஆலாவுக்காக விட்டு ஹிஜ்ரத் செய்வதற்கு முரணாக மாறிவிடும். இப்படி நடந்துடக்கூடாது அவர் கவலைப்படுறார். அல்லாஹ்வின் தூதரே, நான் வந்து என்னுடைய தோழர்களை விட பிற்படுத்தப்பட்டவனாக ஆயிடுவேனோ என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார். அப்போ அவர் பயப்படுறாரு, நம்ம செஞ்ச ஒரு நன்மை இல்லாமல் போயிடக்கூடாது என்று அவர் அஞ்சுகிறார். சஹாபாக்களிடம் நன்மைகள் விடயத்தில் இருந்த ஆர்வம் இந்த ஹதீஸில் எங்களுக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. நன்மைகளை செய்வதில் அவர்கள் எவ்வளவு ஆர்வமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள், செய்த நன்மைகள் வீணாகிவிடக்கூடாது, செய்த நன்மைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே அவர்கள் ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. அறிஞர்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் சொல்கிறார்கள், நோன்பு மாதம் முழுக்க நாங்கள் என்ன செய்வோம், வணக்கத்தில் ஈடுபடுவோம். இந்த நோன்பு மாதத்தில் நாங்கள் ஈடுபட்ட வணக்கங்கள், செய்த வணக்கங்கள்
வேஸ்ட் ஆயிடக்கூடாது, அல்லாஹு தாலாவால் நிராகரிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அடுத்த நோன்பு வரும் வரை நாங்கள் பிரார்த்தனையில் ஈடுபடுவோம். அல்லது 6 மாதங்கள் 5 மாதங்கள் பிரார்த்தனையில் ஈடுபடுவோம். மீதி உள்ள 6 மாதங்கள் நாங்கள் அடுத்த நோன்பை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குமாறும் அதிலே வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பளிக்குமாறும் அல்லாஹு தாலாவிடம் பிரார்த்தனை செய்பவர்களாக இருந்தோம் என்று குறிப்பிடுகிறார். அப்ப நல்லோர்கள் நல்லடியார்களை பொறுத்தவரையில, சஹாபாக்களை பொறுத்தவரையில அமல் இபாதத்துக்களில் ஈடுபட்டார்கள், அதிலே ஆர்வம் காட்டினார்கள். அதுபோல அந்த அமல், அந்த இபாதத் அல்லாஹு தாலாவினால் நிராகரிக்கப்பட்டு விடக்கூடாது, அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், அதனுடைய கூலி முழுமையாக எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதில் அவர்கள் கவனமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்கிறது. இந்த ஹதீஸில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னும் ஒரு விளக்கம் அல்லது இன்னும் ஒரு பயன் என்னென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு முஜிஸா இந்த ஹதீஸிலே வெளிப்படுகிறது. ஒரு அற்புதம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அற்புதம் இந்த ஹதீஸிலே நமக்கு வெளிப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொல்றாரு, நீ நீண்ட காலம் வாழலாம், இதுக்கு பிறகு வஸௌஃப துகல்லஃப் ஹத்தா யதுர்ர பிக அக்வாமுன் வயன்தஃபிஅ பிக ஆகரூன். நீ பிற்படுத்தப்படுவாய், நீ இந்த நோயில மரணிக்காம நீண்ட காலம் வாழலாம், உன்னை கொண்டு சில கூட்டம் பயனடைவார்கள், சில கூட்டம் உன்னை கொண்டு சோதிக்கப்படுவார்கள் அல்லது வேதனை அடைவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். இது எதிர்காலத்தில் நடக்க இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாதிரி நடந்தது. ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நோயில மௌத்தாகலை. அவர் நினைச்சாரு இது நம்மளுக்கு இறுதி தருவாய், நம்மளோட கடைசி காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் என்று, உலகத்தில் இருக்கிற அந்திம நாட்களை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அவர் நினைச்சார். ஆனால் நபி அவங்க சொன்னாங்க, நீ பிற்படுத்தப்படலாம், பிற்படுத்தப்படுவாய்ன்னு சொன்னாங்க. நீ நீண்ட காலம் உயிர் வாழ்வாய், இந்த நோயில போய் சேராம போகலாம் அல்லது மரணிக்காம போகலாம்னு சொன்னாங்க. நபி அவங்க அறிவிச்ச மாதிரி தான் இருந்தது. அவர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில் தான் என்ன செய்தார், மரணித்தார். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம் வரை அவர் உயிர் வாழ்ந்திருக்கிறார். நபி அவங்க மௌத்தாகி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மௌத்தாகி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மௌத்தாகி, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மௌத்தாகி, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மௌத்தாகி, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலம் வரைக்கும் இணைஞ்சிருக்கார். அவர் உயிரோடு இருந்திருக்கார். பெரிய ஒரு காலப்பகுதி அவருடைய அந்த நோய்க்கு பிறகு அவர் இணைஞ்சிருக்கிறார், வாழ்ந்திருக்கிறார். பல போராட்டங்களில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார். அப்போ முஸ்லீம்கள் அவரை வைத்து பயனடைந்தார்கள். முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு ஒரு சோதனையாக அவர் இணைந்திருக்கிறார், அமைந்திருக்கிறார். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகளில் ஒன்றாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த ஹதீஸில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னும் ஒரு பயன் என்னென்னா, ஒரு மனிதன் அல்லாஹு தாலாவுடைய திருப்தியை நாடி என்ன வேலையை செஞ்சால், என்ன ஒரு சிறிய அமல் அவன் செஞ்சாலும் அவனுடைய அந்தஸ்து உயரும், அவனுக்குரிய கூலி அதிகரிக்கும் என்கிறத இந்த ஹதீஸ் என்ன செய்து சொல்லு. அப்ப எங்களுடைய எண்ணம் இதில் முக்கியமானது. ஒருவர் அவருடைய சொத்தை அல்லாஹு தாலாவுக்காக தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய சகோதரங்களுக்கு, தன்னுடைய பெற்றோர்களுக்கு, தன்னுடைய மனைவிக்கென்று அல்லாஹு தாலாவுக்காக என்ற நோக்கத்தில், என்ற எண்ணத்தில் விட்டுட்டு போறாரா இருந்தால், நிச்சயமாக அந்த சொத்தை வைத்து அவருடைய அனந்தரக்காரர்கள் என்ன நன்மை செய்தாலும் அதில் ஒரு பங்கு அவருக்கு கிடைக்கும். அந்த நன்மை அவருக்கும் போய் சேர். அந்த சொத்தால வரக்கூடிய பயன்கள் அனைத்தினுடைய நன்மையையும் அவரும் அனுபவிப்பார். எவ்வளவு நீண்ட காலம் அந்த சொத்தினுடைய தாக்கம் இருக்கிறதோ அவ்வளவு நீண்ட காலம் நன்மை அவருக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். உதாரணமா அந்த சொத்தை வச்சு அவருடைய ஒரு அனந்தரக்காரர் தன்னுடைய மக்களை நல்வழிப்படுத்துகிறார், ஆலிம்களாக உருவாக்குறார், ஹாஃபில்களாக உருவாக்குகிறார். அவர்கள் ஹாஃபில்களாக ஆலிம்களாக உருவாகி அவங்க 10 பேரை ஒவ்வொரு ஆளும் உருவாக்குறார். அவங்களால உருவாக்கப்பட்ட 10 பேரும் இன்னும் 10 பேரை உருவாக்குறார். இப்படி சங்கிலி தொடராக அந்த அமல் சென்று கொண்டே இருக்கிறது என்றால், இதற்கு காரணமாக இருந்த
அந்த மரணித்த மனிதருக்கு இவர்கள் அனைவருடைய நன்மையும் என்ன செய்யும்? போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். ஏன்? அவருடைய நோக்கத்திற்கேற்ப அல்லாஹு தாலா என்ன செய்வான்? கூலி வழங்குவான். அப்ப அல்லாஹு தாலாவுக்காக என்ற அடிப்படையில் அவர் விட்டுட்டு போன செல்வங்கள், இந்த எண்ணத்தோடு அவர் விட்டுட்டு போன செல்வங்களின் ஊடாக கிடைக்கக்கூடிய அனைத்து பயன்களுக்குமான நன்மை அவருக்கு போய் சேரும் என்கிறத இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லு. அது மாதிரி இந்த ஹதீஸில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னும் ஒரு விடயம்தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்னக லன் தஅமல அமலன் தப்தகி பிஹி வஜ்ஹல்லாஹ் இல்லா ஸதத்த பிஹி தரஜத்தன் வ ரிஃபா. மேலும் சொன்னாங்க, இன்னக லன் துன்ஃபிக நஃபகத்தன் தப்தகி பிஹா வஜ்ஹல்லாஹ் இல்லா உஜிர்த அலைஹா. அல்லாஹு தாலாவுடைய திருப்தியை நாடி அல்லாஹு தாலாவுடைய கூலியை எதிர்பார்த்து நீ செய்யக்கூடிய எந்த செலவாக இருந்தாலும் அதுக்கு அல்லாஹு தாலாவிடம் உனக்கு கூலி இருக்கிறது. அல்லாஹு தாலா உன்னுடைய அந்தஸ்தை உயர்த்துவான், அல்லாஹு தாலா உன்னுடைய கௌரவத்தை உயர்த்துவான், உன்னுடைய படித்தரத்தை உயர்த்துவான் அதன் மூலம் சொல்கிறார். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை இந்த தலைப்பு கீழே கொண்டு வந்ததற்கான பிரதானமான பகுதி இது. தலைப்பு எண்ணம் இஹ்லாஸோடு சம்பந்தப்பட்டது. அப்ப நம்ம செலவு செய்யக்கூடிய எந்த ஒரு செலவாக இருந்தால், அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும், நம்ம அடுத்தவருக்கு செய்யக்கூடிய உதவி சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும், அல்லாஹு தாலாவுக்காக செய்கிறேன் என்ற எண்ணத்தோட ஒரு மனிதர் செய்வாராக இருந்தால் நிச்சயமாக அவருக்கு அல்லாஹு தாலாவிடம் கூலி கிடைக்கும். அவருடைய அந்தஸ்து அல்லாஹு தாலாவிடம் உயர்த்தப்படும். இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் அவருடைய அந்தஸ்து உயரும். இது எதை வைத்து நடக்கிறது? அவருடைய எண்ணத்தை வைத்து நடக்கிறது, அவருடைய இஹ்லாஸை வைத்து நடக்கிறது. சும்மா போற போக்கில் ஒருவர் என்ன செய்கிறார்? அடுத்த ஆக்களுக்கு கொடுத்துட்டு போறார். எந்த எண்ணமும் இல்லாமல் அடுத்த ஆக்களுக்கு என்ன செய்கிறார்? கொடுத்துட்டு போறார். அல்லது உலகத்தில் ஏதாவது கௌரவத்தை நாடி கொடுக்கார். இவர் கேட்டுட்டார், நம்ம கொடுக்காம இருக்கலாமா என்ற எண்ணத்தில் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். இவர் என்னுடைய நண்பர், அவருக்கு நான் கொடுக்கத்தானே வேணுமென்று என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம கொடுக்காம இருக்கலாமான்னு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். இந்த எண்ணங்களுக்கு எல்லாம் என்ன செய்யாது? கூலி கிடைக்காது. எதுக்கு கூலி கிடைக்கும்? அல்லாஹு தாலாவுக்காக என்ற எண்ணத்தோட மாத்திரம் கொடுத்தா தான், அல்லாஹு தாலாவுடைய திருப்தியை நாடி செலவு செய்தால்தான் அவருக்கு அந்த செலவுக்குரிய கூலி இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் அவருக்கான அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். இந்த தலைப்பில் இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கொண்டு வரக்கூடிய 7வது ஹதீஸை நம்ம பார்த்தோம் என்றால், நபி ஹுரைரத அப்துர் ரஹ்மான் இப்னு ஸஹர் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم إن الله لا ينظر إلى أجسادكم ولا إلى صوركم ولكن ينظر إلى قلوبكم رواه مسلم. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக சொல்கிறார்கள், நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுடைய உடம்புகளை பார்ப்பதில்லை, உங்களுடைய தோற்றங்களை அல்லாஹு தஆலா பார்ப்பதில்லை, என்றாலும் உங்களுடைய உள்ளங்களை அவன் பார்க்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். பொதுவாக என்ன தோற்றத்தில் நம்ம என்ன மனிதனை கண்டாலும், அவங்களை என்ன மாதிரியான படைகோலத்தில் கண்டாலும், கடைசியாக நம்மள்ட்ட இருக்கிற ஒரே பதில், அது யாருடைய படைப்பு? அல்லாஹு தஆலாவுடைய படைப்பு. அவர் எப்படியான தோற்றத்தில் இருந்தாலும் அது யாருடைய படைப்பு? அல்லாஹு தஆலாவுடைய படைப்பு. அந்த படைப்பை நம்ம குறை காண முடியாது. அதனால தான் அல்லாஹு தஆலா சொல்றான், யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாகும் மின் ذكரின் வ உன்ஸா வஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். மனிதர்களே, உங்களை நாம் ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் படைத்தோம். உங்களை குழுக்களாக கோத்திரங்களாக நாங்கள் ஆக்கியிருப்பது லிதஆரஃபு, நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்வதற்காக. அப்போ ஒரு ஒழுங்குக்காக, ஒரு செட்டப்புக்காக தான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறார்? இப்படி எங்களுக்குள்ளே வெவ்வேறு வகையான பிரிவுகளை வைத்திருக்கிறார்.
ஆனால் படைப்பு என்னமோ ஒரு இடத்துல இருந்தால் என்ன செய்திருக்கிறது, வந்திருக்கிறது. அல்லாஹு தாலா தான் எல்லாரையும் இணைந்திருக்கிறான், படைத்திருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தாலா படைத்தான். அவரிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன செய்தார், படைத்தான். அப்போ ஒன்றுதான் தோற்றம். பிறகு ஆதம் ஹவ்வா என்கிற அலைஹிமஸ்ஸலாம் அவர்களிலிருந்து மனித குழு என்ன செய்தது, இந்த மிக பெரும் ஜனத்திரள் உருவாகி இருக்கிறது. அப்போ இதுக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. ஏற்றத்தாழ்வு என்னத்தை வைத்து அல்லாஹு தாலா பார்ப்பதாக சொல்கிறான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹு தாலாவிடத்தில் உங்களில் மிகச் சிறந்தவர் யார் என்றால் அல்லாஹு தாலாவை மிகவும் அஞ்சி வாழக்கூடியவர். அவர் தான் உங்கள் அல்லாஹு தாலாவிடம் சிறந்தவர். அல்லாஹு தாலா உங்களுடைய வெளி தோற்றத்தை, உங்களுடைய நிறத்தை, உங்களுடைய அலங்காரங்களை, உங்களுடைய தோற்றங்களை அல்லாஹு தாலா என்ன செய்யறது இல்லை, பார்க்கறது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா வெற்றி கொள்றாங்க. யாரை கூப்பிட்டு அதான் சொல்றாங்க, பிலால் இப்னு அபி ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் யாரு, ஒரு நீக்ரோ, ஒரு அடிமை, ஒரு கருப்பினத்து சகோதரர். அப்ப அவருடைய தோற்றம் அங்கு பார்க்கப்படவில்லை, அவருடைய தகைமை என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பார்க்கப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து சொல்றாங்க, உன்னுடைய செருப்போசையை நான் சுவர்க்கத்திலே கேட்டேன் என்று சொல்றாங்க. உன்னுடைய செருப்போசையை சுவர்க்கத்தில் நான் கேட்டேன் என்றார். பொதுவாக வெளித்தோற்றத்தை பார்க்கறது மனிதனுடைய பண்பு. வெளித்தோற்றத்தை பார்க்கறது மனிதனுடைய பண்பு. ஒரு என்ன உடுப்பு போட்டிருக்கார், செருப்பு எப்படி அணிஞ்சிருக்கார், எப்படி தலை கோரியிருக்கார், எப்படி அவரை அலங்கரிச்சிருக்கார், அவருடைய தோற்றம் எப்படி இருக்கு, அவர் நெடிசா இருக்காரா, சின்னனா இருக்காரா, மெல்லிசா இருக்காரா, கொளுத்திருக்காரா, வெள்ளையா இருக்காரா, கருப்பா இருக்காரா, அவர் எப்படி வெளியில திரிகிறார், என்ன மாதிரி கதைக்கிறார், இதெல்லாம் வெளித்தோற்றத்தை பார்த்து தீர்ப்பளிக்கிறது யாரு, மனுஷன். இதுல நடிப்பு வரலாம் ஒருத்தருக்கு. ஆனா அல்லாஹு தஆலா இந்த வெளித்தோற்றங்களை வைத்து தீர்ப்பளிப்பதில்லை. என்னத்தை வச்சு அல்லாஹு தஆலா தீர்ப்பளிக்கிறான், உள்ளத்தில் இருக்கிறத வைத்து தான் அல்லாஹு தஆலா தீர்ப்பளிக்கிறான். அதனாலதான் இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹு தஆலாவிடம் உங்களில் மிகச் சிறந்தவர்கள் இறையச்சம் உள்ளவர்கள். அவங்க தனிமையில் இருந்தாலும் அல்லாஹு தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு இருப்பாங்க. கூட்டத்தில் இருந்தாலும் அல்லாஹு தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு இருப்பாங்க. அவங்க நண்பர்களோடு இருந்தாலும் அல்லாஹு தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் கோயிலில் இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, மேலுக்கு நிற்கிற ஆள் அவருடைய செருப்பை பார்த்தாரா இருந்தால், மலைக்கு மேலே நிற்கிற ஆள் செருப்பை பார்த்தாரா இருந்தால், அவர் குனிவாரா இருந்தால் எங்களை கண்டுபிடிச்சிருவார் சொல்றாங்க. அப்ப நபி அவங்க என்ன சொன்னாங்க, அபூபக்கரே நம்ம 2 பேர் இல்லை, மூணாவதாக அல்லாஹு தஆலா இருக்கிறான் சொன்னாங்க. அப்ப அந்த முராகபா, அந்த முஹாசபா, அல்லாஹு தஆலா இருக்கிறான், என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், என்னோடு எல்லா சந்தர்ப்பங்களிலும் இருக்கிறான், அவனை அஞ்சி வாழ்வது என்னுடைய கடமை. இந்த உணர்வோட வாழக்கூடியவர்களைத்தான் அல்லாஹு தஆலா மிகச் சிறந்தவர்கள் என்று சொல்றார். வெளித்தோற்றத்தில் அவங்க எப்படியும் இருக்கலாம், வெளித்தோற்றத்தில் அவங்க எப்படியும் இருக்கலாம். ஆனால் அல்லாஹு தஆலாவிடம் உள்ளம் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து, என்பதை வைத்து அவர்களுடைய சிறப்பும் கூலியும் தீர்மானிக்கப்படுகிறது. அதனால தான் அறிஞர்கள் சொல்வார்கள், உலகத்தில் பிரபல்யம் அடைந்திருக்கிற எத்தனையோ பேர் வானத்தில் யாருடைய தெரியாம இருக்கலாம், அவங்கள பற்றி யாருடைய தெரியாம இருக்கலாம் என்று சொல்வார். அப்ப அவங்களுக்கு கௌரவம் இல்லாமல் இருக்கும், அவங்களுக்கு அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை அல்லாஹு தஆலாவிடம் இல்லாமல் போகும். இந்த உலகத்தில் ஒருவர் பெரிசா கொடிகட்டி பறக்கிறார், அல்லது பெரும் பட்டங்களை பெற்றிருக்கிறார், பெரும் செல்வந்தராக இருக்கிறார், இதெல்லாம் கவுண்டு கிடையாது. அவர் அல்லாஹு தஆலாவை எவ்வளவு தூரம் அஞ்சி வாழுகிறார் என்பதுதான். அவர் சிறந்தவரா அல்லது நன்மைகள் எதுவும் பெறாதவரா அல்லது துர்ப்பாக்கியசாலியா நஷ்டவாளரா என்பதை தீர்மானிக்க போகிறது.
அவருடைய பட்டம் பதவி அவருடைய மரணத்தோடு என்ன செய்துவிடும், போய்விடும். அவருடைய மதிப்பு மரியாதை அவரிடமிருந்து சமூகம் எதிர்பார்க்காத ஒன்று வருகிற போது என்ன செய்துவிடும், போய்விடும். அவர் ஆக்களை என்ன செஞ்சிருவாங்க, தூக்கி எறிஞ்சிருவாங்க. அவருடைய சொத்து செல்வம் அவருடைய மரணத்தோடு அடுத்தவர்களுக்கு சொந்தமானதாக மாறிவிடும். அப்போ ஒன்றும் அவருக்கு நிலையானது கிடையாது, ஒன்றும் அவருக்கு நிலையானது கிடையாது. வெளியில் பார்க்குற அந்த கவர்ச்சி, அந்த தோற்றங்கள் எல்லாம் அவருக்கு ஒரு சின்ன நோய் வந்தால் என்ன செஞ்சிடும், அதெல்லாம் மறைஞ்சு போயிடும். அது நிலையானது அல்ல. நிலையான ஒன்றே ஒன்று, அவருடைய உள்ளத்தில் அல்லாஹு தஆலா என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு நான் அஞ்சி வாழ வேண்டும் என்ற உணர்வோடு அவர் வாழ்வதுதான் அவருக்கு நிலையான கௌரவத்தையும் சிறப்பையும் என்ன செய்யும், பெற்றுக் கொடுக்கும். அதனால அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்னஹு அலா ரஜ்இஹி லகாதிர். மனிதனை திரும்ப மீட்டுவதற்கு அல்லாஹு தஆலா சக்தி உடையவர். நம்மளை படைச்ச மாதிரி நம்மளை திரும்ப அவன் எழுப்புறது ஒன்றும் அவனுக்கு கஷ்டமானது கிடையாது. ஆரம்பத்தில் படைக்கிறது தான் என்ன கஷ்டம். ஒரு முன்னுதாரணம் இல்லாமல் அல்லாஹு தஆலா நம்மை உருவாக்கி இருக்கிறார், அதான் கஷ்டமானது. மௌத்தாயினது பிறகு படைச்சதுக்கு பிறகு அதை திரும்ப உருவாக்குற ஒன்றும் கஷ்டமானது இல்லை. பேனையை பெஸ்ட்டுக்கு உருவாக்குறது கஷ்டம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் அதுக்கு ஃபேக்ட்ரி போட்டுருவாங்க பேனை உருவாக்குறது. அப்புறம் மிச்சம் லேசாயிடும். ஒரு சேட்டை அடிக்கிறத ஃபெஸ்ட்டுக்கு அடிக்கிறது கஷ்டம். அதுக்கப்புறம் ரோட்டுக்கு ரோடு என்ன செய்வாங்க, ட்ரெய்லர் ஷாப் திறந்துடுவாங்க. அப்போ முதலாவது ஒன்றை செய்கிறது கண்டுபிடிக்கிறது கஷ்டமானது, பிறகு அது கொப்பி பண்ணுறது தானே அது லேசானது. அப்போ அல்லாஹு தஆலா சொல்றான், அவர்களை மீட்டு திரும்ப கொண்டு வருவதற்கு அவன் சக்தி உடையவன். யௌம துபுல சராய், அந்த நாளில் தான் ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படும் அல்லாஹு தஆலா சொல்றான். அந்த நாளில் தான் மறைபொருளாக நாம் செய்த காரியங்கள் அனைத்தும் பப்ளிக்கு வரும். அந்த நாளில் தான் அல்லாஹு தஆலா எல்லாத்தையும் வெளியில கொண்டு வருவான் என்று அல்லாஹு தஆலா சூரத்து தாரிக்ல சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட 2 மனிதர்கள் பிரச்சனை பட்டு வராங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நானும் மனுஷன்தான், நீங்க 2 பேரும் வெளிப்படையாக என்னத்தை சொல்றீங்களோ அதை வச்சு தான் நான் தீர்ப்பு வழங்க வேண்டி இருக்குது. அதனால் அல்லாஹு தஆலாவை பயந்துக்கிட்டு உண்மையை சொல்லுங்க, நீங்கள் சொல்கிறத கேட்டு தான் நான் தீர்ப்பு வழங்க வேண்டி இருக்குது, உங்களோட உள்ளத்தில் இருக்கிறத வச்சு என்னால் தீர்ப்பு வழங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த உலகத்தில் அல் ஹுக்மு பில் ஸவாஹிர், வெளிப்படையாக என்ன தெரியுதோ அதை வச்சு தான் என்ன செய்வாங்க, தீர்ப்பு வழங்குவாங்க. சாட்சிகள் ஆதாரங்களின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்குவாங்க, உள்ளத்தில் இருக்கிறத பார்க்க மாட்டாங்க. அதனால தான் இந்த உலகத்தில் சில போது நிரபராதி தண்டிக்கப்படுவார், சில போது குற்றமிழைத்தவன் என்ன செய்வான், தப்பித்துக் கொள்வான். குற்றமிழைத்தவன் தப்பித்துருவான், குற்றமிழைக்காதவன் பாவம் என்ன செய்வான், அவன் தான் குற்றவாளின்னு மாட்டிக்குவான். அப்போ உலகத்தில் வெளிப்படையானதை வச்சு தான் என்ன செய்யும், தீர்ப்பு வழங்கப்படும். மறுமையில் யௌம துபுல ஸராயிர், அந்த நாளில் என்ன செய்யும், ரகசியங்கள் எல்லாம் வெளிக்கொண்டு வரப்படும். அஃபலா யஅலமு இதா புஅஸிர மா ஃபில் குபூர், அல்லாஹு தஆலா கேட்கிறான், வஹுஸ்ஸில மா ஃபிஸ் சுதூர், உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டு கபூர்ல பூமியில அடங்கி இருக்கிறதெல்லாம் எழுப்பப்படுவதை அவர் அறிய மாட்டாரா, எழுப்பப்பட்டால் அவர் அதில் என்ன நடக்கும்ங்கிறத அவர் அறிந்து கொள்ள மாட்டாரான்னு அல்லாஹு தஆலா கேட்கிறார். இப்போ நாளை மறுமையில் உள்ளத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா என்ன செய்வான், வெளிப்படுத்துவான். அதற்கேற்ப தீர்ப்பு என்ன செய்யப்படும், அவர்களுக்கு வழங்கப்படும். எனவே எங்களுடைய உள்ளம் மிக மிக முக்கியமானது. அதில் வரக்கூடிய எண்ணங்கள் சில போது எங்களை ஆபத்தில் தள்ளலாம் அல்லது எங்களை உயர்வை நோக்கி கொண்டு செல்லலாம். எனவே எண்ணங்கள் முக்கியமானது என்பதை உணர்த்துகின்ற இந்த செய்தியை இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸிலே நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஒவ்வொரு ஆளும் எங்களோட உள்ளத்தை நாங்கள் பராமரிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அவன் உள்ளத்தை தான் பார்க்கிறான். எங்களோட உள்ளம்தான் என்ன செய்யுது, எங்களுடைய செயற்பாடுகளுக்கான அடிப்படையாக இருக்கிறது. அப்போ எங்களோட உள்ளத்தில் வரக்கூடிய எண்ணங்கள் பக்குவப்படுத்தப்பட வேண்டியவை, எண்ணங்கள் நேர்மைப்படுத்தப்பட வேண்டியவை. அப்போ ஷைத்தான் எங்களோட உள்ளத்தில் ஊசலாட்டத்தை என்ன செய்வான், உருவாக்குவான். மனுஷனும் எங்களோட உள்ளத்தில் என்ன செய்வான், ஊசலாட்டங்களை உருவாக்குவான். எங்களோட எண்ணங்களுக்கு எங்களோட உள்ளத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவான். ஏன்னா எங்களோட உள்ளத்துக்கு தூது செய்தியை கொண்டு போகிறார்கள் யாரு, நாங்கள் எப்படி உள்ளத்துக்கு செய்தி அனுப்புகிறோம், ஒன்று பார்வை அல்லது கேள்வி
அல்லது நுகர்வு அல்லது தொடுறது, இந்த மாதிரியான செயற்பாடுகளின் ஊடாக எங்களுடைய உள்ளத்துக்கு என்ன செய்யுது, செய்தி போகுது. அதை வச்சு உள்ளம் என்ன செய்யுது, அடுத்த ஸ்டெப்பை தீர்மானித்துக் கொள்கிறது. அப்போ நாங்கள் எங்களால் அறிய முடியாத அடிப்படையில் தற்செயலாக ஒரு சூட்டில் எங்களை கால் பட்டுட்டு அல்லது கை பட்டுட்டுன்னா என்ன செய்வோம், டக்குன்னு அதை எடுத்துருவோம். அந்த கையை நம்ம என்ன செஞ்சிருவோம், எடுத்துருவோம். காலை நம்ம டக்குன்னு எடுத்துருவோம். ஏன், உள்ளமைங்களை எங்கட கைக்கு டக்குன்னு ஓடர் போட்டு சூடு சூடு வச்சிட அதை எடுத்துட்டு உடனே என்ன செஞ்சிருவோம், அந்த கை எடுத்துக்கொள்ளும். அப்போ உள்ளம் அதை உணருது. நம்ம தொட்ட உடனே டக்குன்னு இங்கேருந்து மெசேஜ் எங்களோட உள்ளத்துக்கு போகுது. அதுக்கு எப்படி நாங்கள் எதிர்வினை ஆற்றணும் என்ற கட்டளை என்ன செய்யுது, உள்ளத்திலிருந்து வருகிறது. அப்போ உள்ளத்தில் எழக்கூடிய எண்ணங்கள் மிக மிக முக்கியமானவை. எங்களோட உள்ளத்தில் கெட்ட எண்ணம் வராதா, வரும். வராட்டி அவன் மனுஷன் இல்லை. கெட்ட எண்ணம் என்ன செய்யும், எங்களோட உள்ளத்தில் வரும். தீய எண்ணங்கள் எங்களோட உள்ளத்தில் வரும். மோசமான நடத்தைகளுக்கான அடிப்படையான உணர்வுகள் எங்களோட உள்ளத்தில் தோன்றும். தோன்றாமல் இருக்காது. தோன்றினா தான் மனுஷன். அவன் தோன்றாட்டி என்ன, மலக்கு, மனுஷன் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதன் படைக்கப்படுகிற போது அவனோடு ஒரு மலக்கும் படைக்கப்படுகிறார், ஒரு ஷைத்தானும் என்ன செய்யப்படுகிறார், படைக்கப்படுகிறார். மலக்கு நல்லதை ஏவுறாரு, ஷைத்தான் கெட்டவைகளை ஏவுகிறார். சில போது ஷைத்தான் வின் பண்றான், சில போது என்ன செய்கிறார், மலக்கு வின் பண்றார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப ஷைத்தான் வின் பண்ற நேரம் எல்லாம் எங்களோட உள்ளத்துல என்ன செய்யுது, ஒரு கரும்புள்ளி விழுகிறது. அப்ப ஒரு தீமையை நாங்க செஞ்சிட்டால், தீமை ஒன்று எங்களை அறியாம அல்லது தற்செயலாக ஒரு சூழ்நிலையின் அடிப்படையில் நடந்துட்டால் கண்டிப்பாக அதை அழிக்கிறதுக்குரிய ஒரு நன்மையை நாங்க செஞ்சிடும். அப்பதான் அந்த கரும்புள்ளி என்ன செய்யும், இல்லாம போகும். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டு. ஒரு தீமையை நீ செஞ்சிட்டாயா இருந்தால் ஃபத்பி ஸய்யிஅத்தல் ஹஸன், ஒரு தீமையை நீ செஞ்சிட்டாயா இருந்தால் அதுக்கு பிறகு அந்த தீமையை அழிக்கிறது ஒரு நன்மையை செய் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த கரும்புள்ளி அழிக்கப்பட்டால் எங்களுடைய உள்ளம் என்ன செஞ்சிடும், தூய்மையாய். தூய்மையான உள்ளங்களில் இருந்துதான் எப்போதும் தூய சிந்தனைகள் பிறக்கும், நல்ல உணர்வுகள் பிறக்கும். உள்ளம் கெட்டுமா இருந்தால் அதுக்கப்புறம் அந்த உள்ளத்திலிருந்து மோசமான உணர்வுகள் தான் வரும், தீய உணர்வுகள் தான் என்ன செய்யும் வரும். எனவே உள்ளத்தை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது எங்களுடைய எண்ணங்கள் உருவாகின்ற இடம், எங்களுடைய செயற்பாடுகளுக்கான அடிப்படையாக அது இருக்கிறது என்பதனால அல்லாஹு தஆலா எங்களுடைய உள்ளங்களில் உருவாகின்ற உணர்வுகளை, எண்ணங்களை பார்க்கிறார். நாம என்ன எண்ணத்தில் இந்த செயற்பாட்டை செய்கிறோம் என்று அல்லாஹு தஆலா பார்க்கிறார். இப்ப தீய எண்ணம் எங்களுக்கு வார நேரம் கண்டிப்பாக அதை மாத்துறதுக்கு நாங்க என்ன செய்யணும், அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லலாம், அல்லது அந்த இருக்கிற இடத்தை நாங்க என்ன செய்யலாம், மாத்தலாம், அல்லது எங்களுக்கு உள்ளத்துக்கு நாங்க சஜஷன் கொடுக்கலாம். இல்லை, இது பிழை, இது கூடாது, இதை நான் செய்யக்கூடாது, இதில் நான் ஈடுபடக்கூடாது, இது மோசமான வேலை, இதை நான் விட்டுடணும், இது அல்லாஹு தஆலா விட்டும் என்னை தூரமாக்கிடும், இது எனக்கு சுவர்க்கத்துக்கு போறது தடையா அமைஞ்சிடும், நரகத்துக்கு என்னை நிறுத்தி வச்சிடும், அல்லாஹு தஆலா என்னை பாதுகாக்க வேண்டும், நான் இந்த உலகத்தில் தண்டிக்கப்பட்டுடலாம், அல்லாஹு தஆலா என்னை பாதுகாக்கணும். ஏன்னா தண்டனை நிறைய பேருக்கு இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலாவினால இறக்கப்பட்டிருக்கு. அப்ப நான் தீமையில ஈடுபடுற நேரம், அந்த மாதிரி உணர்வுகள் என்ற வர்ற நேரம் எனக்கு தண்டனை இறங்கி விடலாம், அல்லாஹு தஆலா என்னை பாதுகாக்க வேண்டும். அப்ப இந்த மாதிரி எண்ணங்களை நாங்க உருவாக்கி எங்களோட உள்ளத்துல தீய எண்ணங்கள் வார நேரம் அதுக்கு பதிலாக இந்த எண்ணங்களை உருவாக்கி அதை என்ன செய்யணும், அழிச்சிடும். அழிச்சாதான் எங்களோட உள்ளம் என்ன செய்யும், தூய்மையானதாக இருக்கும். அப்போ உள்ளத்தினுடைய பாதுகாப்பு, பராமரிப்பு முக்கியமானது. அந்த உள்ளம் எங்களுடைய செயற்பாட்டுக்கு அடிப்படையானதாக இருக்கிறது. அந்த உள்ளத்து உணர்வுகளை வைத்து, அந்த உள்ளத்தில் ஏற்படக்கூடிய எண்ணங்களை வைத்து அல்லாஹு தஆலா எங்களுக்கு கூலி வழங்க இருக்கிறான் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. வல்லோன் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளில் இருந்து படிப்பினை பெற்று திரிந்து வாழ்கின்ற கூட்டத்திலே, நல்லோர்கள் அணியிலே எம் அனைவரையும் அல்லாஹு தஆலா சேர்த்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.